நிறைய பேத்துக்கு களினா ரொம்ப பிடிக்கும். பட் அத செய்யறதுக்கு தான் வந்து தெரியாது. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இந்த மெத்தட்ல வந்து நீங்க செஞ்சு பாருங்க. நிஜமாவே சூப்பரா கட்டியே இல்லாம ஒரு சூப்பரான களி வந்து செய்யலாம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு ஆரிய மாவு வந்து எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளர்லேயே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா எடுத்து அதை வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி லம்ப்ஸே இல்லாமல் வந்து நம்ம நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு வந்து ஆரிய மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொதி வருது இல்லையா, அந்த பபிள்ஸ் எல்லாம் வர ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க 2 ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு வந்து எடுத்து ஊற்றி நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் மீதி இருக்க மாவை வந்து நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் ரிமைனிங் இருக்க மாவு வந்து நம்ம வந்து இதுலேயே வந்து கொட்டி நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கரைக்கும் போது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா வந்து வரும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா வந்து வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க. களி செய்யும் போது எப்போவுமே பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம ஃபுல்லாக எடுத்து விட்டால் தான் அதுவும் எல்லாமே வேகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து திரும்பவும் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு 5 மினிட்ஸில் வெந்துருச்சுன்னா ஓகே. வேகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நமக்கு வந்து தெரியும். களி எப்படி வெந்துருச்சு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கையில் எடுத்துட்டு நம்ம வந்து அது உருண்டை பிடிக்கும் போது அந்த களி வந்து நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா வரணும். அந்த அளவுக்கு வந்துச்சுனாவே களி வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து உருண்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்ம களி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.